ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. இப்பொழுது என்னை நான் சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களின் அட்டவணையை வைக்கின்ற ஆத்மா. தினந்தோறும் என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லையே என்று சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சங்கமத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன் என்ற திலகத்தை வைத்து ராஜ்ய திலகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு நோயையும் மருத்துவரிடம் மறைக்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையைப் போன்று அன்பு கடலாகி ராஜ்ய திலகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த மிக உயர்ந்த எளிமையான படிப்பை படித்து உயர்ந்த பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் உலகத்திற்கு அதிபதியாவதற்காக படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது விழித்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் பலத்தால் முழு உலகத்தையும் முந்தைய கல்பத்தில் செய்தது போலவே ராஜ்யம் செய்கின்ற ஆத்மா. நான் கல்ப கல்பமாக யோக பலத்தால் உலகத்திற்கு அதிபதியாகின்ற ஆத்மா. நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தினால் மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய யோக பலத்தினால் முழு உலகையும் தூய்மையாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் முழு சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக நடத்தை உடையவனாக இப்போது மாறுகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக மாறுகின்ற ஆத்மா.
நான் அதிகாலை எழுந்து தந்தையை மகிமை செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது விழிப்படைந்து மேலும் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கின்ற ஆத்மா. நான் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக என்னுடைய படகை கரை சேர்த்து விடுகின்ற ஆத்மா. ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னதான நினைவு யாத்திரை மற்றும் முதல் இடை கடையை பற்றி புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு முறைதான் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத்தினால்தான் உலகிற்கு அதிபதியாகின்ற ஆத்மா. நான் அதீந்திரிய சுகமுடைய ஆத்மா. எனக்கு நானே நன்மை செய்து கொள்வதற்காக ஸ்ரீமத் படி செல்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் ஏதேனும் பாவக்கிரமங்கள் செய்தால் தந்தையிடம் தெரிவித்து மன்னிப்பை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக புத்தியை நன்றாக மாற்றிக்கொள்கின்ற ஆத்மா. நான் மிகவும் இனிமையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து எனது புத்தியை நல்லதாக வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் அமைதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் மனதால் ஒரு தந்தையை மகிமை செய்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற வைராகியமுடையவனாக மற்றும் பற்றற்றவனாக ஆகின்ற ஆத்மா. எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் நான் தந்தையிடம் விட்டுவிடுகின்ற ஆத்மா. பாபா என்ற சப்தத்தை உள்ளத்தால் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆத்மா. நான் என்னை தாமரை மலருக்கு சமமாக அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் சதா ஒரே ஒரு மகிழ்ச்சியான நிலையில் மட்டும் இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக மாயாவின் சேற்றிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியான ஆத்மா. நான் பவித்ரத்தாவின் தாரணை மற்றும் தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மகான் ஆத்மா. நான் பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்காக என்னுடைய நடத்தை மற்றும் கடுமையான சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்கின்ற ஆத்மா. நான் பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்காக
யுக்தியாக செயல்படுகின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் சிந்தனை செய்து அதை முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் நான் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.